இந்த துரோகத்தை எனக்கு செய்த துரோகத்தை என்னால் தாங்கிக்கவே முடியலங்க அப்படின்னு. இந்த துரோகத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, என் மனசு அதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுது, இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் என் வாழ்வில் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு. நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரு நமக்கு எப்பயுமே நம்ம கூடயே நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்க தான் துரோகத்தை செய்வாங்க. எதிரிகள் எப்பொழுதும் துரோகம் செய்ய மாட்டாங்க, அவர்கள் ஏமாற்றுவார்கள். ஏமாற்று என்பது வேறு, துரோகம் என்பது வேறு. எதிரிகள் வேணா நம்மளை காயப்படுத்தலாம், துன்பப்படுத்தலாம், அல்லது ஏமாற்றலாம். ஆனால் யார் நம்ம கூடயே இருக்காங்களோ, உறவுகள் அல்ல நட்புகள், இப்படி இவங்க தான் நம்மளுக்கு துரோகத்தை ஏற்படுத்துவாங்க. அது எப்படி ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 2 பேர் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஜீசஸ் கூட இருந்த யூதாஸ் தான் காட்டி கொடுத்தாரு ஜீசஸை. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு மகான், அவ்வளோ பெரிய ஒரு ஞானி, அதாவது இந்த பூவிலருக்கு வந்த ஒரு பரப்பிதான்னு சொல்கிறோம் ஜீசஸை. அப்போ அவருக்கு தெரியாத நம்ம கூட இருக்கிற அந்த யூதாஸ் நம்மளை காட்டி கொடுத்துட்டானே அப்படின்னு அவருக்கு தெரியாத, காட்டி கொடுப்பான்னு தெரியாத, தெரியும். தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், ஏதோ ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு, வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு ஜீசஸையே காட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மனித புத்தி இதுதான். அப்புறம் இங்கே வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது யாரு? எட்டப்பன் தானே. அப்போ கூட இருந்தவர் தானே காட்டி கொடுக்குறாங்க. இப்படி உலகத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. அப்போ எப்பொழுதும் நம்மை காட்டி, நீங்கள் எடுத்து பாருங்கள், நான் உதாரணத்தை 2 பேர் சொன்னேன், இன்னும் பல பேரை சொல்லலாம், ஆனால் அது வேண்டாம். பல பேர் கூட இருந்தவங்க தான் ஒருத்தரை காட்டி கொடுத்து அவங்கள துன்பத்தில், கஷ்டத்தில், ஏதோ ஒரு ஆசைக்காக, ஏதோ ஒரு ஆசைப்பட்டு, அந்த பொருளின் ஆசைக்கு பயப்பட்டு இவர்களை காட்டி கொடுத்து விடுவார்கள், அந்த துரோகத்தை செய்து விடுவார்கள். அப்பொழுது இதை நினச்சி நாம் ஒன்றும் பெருசாக வருத்தப்பட வேண்டியதில்லை. மனம் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை காலப்போக்கில் எந்த துரோகத்தால் நாம் பாதிக்கப்பட்டோமோ அதனுடைய அந்த தன்மை இருக்கும் இல்லையா, அதனுடைய கணம், அது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீண்டும் சுருங்கியும் தான் அது நம்ம அதை கடந்து வெளியில் வர வேண்டும். அது வரைக்கும் நம்ம மனம் அதை சார்ந்து நம்ம மனம் பாதிக்காத அளவுக்கு நாம் இருக்க வேண்டும். அதனால் துரோகம் செய்தவர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் யாராலும் அங்கீகரிக்கப்பட்டதாக கிடையாது. துரோகிகள் எப்பொழுதும் துரோகிகளாக தான் இருப்பாங்க. அவர்கள் மாறுவதற்கு ரொம்ப கஷ்டம். நாம் தான் புரிஞ்சுக்கணும். நாம் தவறான ஒருவரை நம்பிவிட்டோம், தவறான ஒருவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். இத்தனை வருஷம் நான் காதலித்தேன், இத்தனை வருஷம் நேசித்தேன், இவருக்காக நான் எல்லாமே பண்ணேன், இந்த பெண்ணுக்காக நான் எல்லாமே செய்தேன், கடைசியில் என்னை டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு நம்ம பல பேர் சொல்கிறத கேட்குறோம். இங்கே நீங்கள் ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்க. என்ன தெரியுமா? எது நமக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, எது அது காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இல்லை யார் வேணாலும் இருக்கலாம். எது நமக்கு பொருந்தாத விஷயமோ, எது நம் வாழ்க்கைக்கு சரி வராத விஷயமோ அது விலகி சென்றுவிடும். அதை நீங்கள் துரோகம்னு எடுத்துக்காதீங்க. அது இறைவன், இது உனக்கு சரியில்லைப்பா, இது உனக்கு சரியில்லை, இந்த மண் குதிரையை நம்பி நீ இறங்காத ஆற்றுல கரைஞ்சிடுவ, அதனால் இதை நான் விலகிட்டேன். அப்போ அவங்களுடைய நிஜ சொரூபத்தை நமக்கு காமிச்சு கொடுத்து அவங்கள விளக்கிடும் இந்த பரம்பொருள். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்படி நம்ம தோற்று போயிட்டோமே, இப்படி நம்ம நம்பிக்கை வச்சு ஏமாற்ற நினைக்க வேணாம். ஒரு கதவு மூடினால் பல கதவுகள் திறக்கும் என்பதுதான் உண்மை. இதுதான் காலத்தின் நியதி. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கதவு மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் மனம் தளர்ந்து வாழக்கூடாது. ஒரு கதவு மூடினால் பல கதவு உங்களுக்காக திறந்திருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த விஷயத்தில் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்குங்கள். கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதும் ஆனந்தத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழலாம். நீடூழி வாழ்க, நிறைவோடு வாழ்க.